டே அருண் என்னடா இது? டேய் சூப்பராக இருக்கும்டா பாடுறா. என்ன வயிறு வேறு ஒரு மாதிரி கலக்குது. சரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வருவோம். என்னாச்சு? ஏன் லைட் இப்படி ஆஃப் ஆனா? ஐயோ இன்னும் லைட்டு விட்டு ஆஃப் ஆகுது. ரெட் லைட்லாம் இருக்குது. சல்லமா சவுண்டு, குதிரை சவுண்டு, சலக சவுண்டு. சாமி கருப்புசாமி பா பா அரே கத்தாதடா, எவனும் வரமாட்டான். சொல்றேன், எவனும் வரமாட்டான். ஏன்டா படிக்கவே மாட்டேங்கிற? ஏன் படிக்க மாட்டேங்கிற? இல்லையே, ஒழுங்கா தானே சாமி படிச்சுட்டு இருக்கேன். நீங்க சாமி வந்தீங்க? சாமி ப்ளீஸ் சாமி, நான் அப்படியெல்லாம் யாரும் உங்ககிட்ட போயிட்டு இருக்கேன். நல்லா தான் படிக்கிறேன். அப்படியா? அங்க பாரு. கருப்பசாமி, என் பையன் புட்டா படிக்கவே மாட்டேறான் சாமி. ஃபெயில் ஆகிட்டே இருக்கான். ரொம்ப சேட்டத்தை நான் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு எப்படியாவது ஒரு நல்ல புத்தி கொடுத்து அவனை நல்ல மார்க் எப்படியாவது எடுக்க வைங்க சாமி. உதவி பண்ணுங்க சாமி, ப்ளீஸ் சாமி. ஐயோ தகப்பா, யாருக்கிட்ட என்னையா வேண்டி வச்சிருக்க சாமி? சேட்ட உனக்கெல்லாம் சங்கிலி அடிதாண்டா கரெக்டா இருக்கும். சங்கிலி அடியா? சாமி நீங்க சங்கிலி கருப்புதா, அதுக்காக சங்கிலி எல்லாம் வச்சு நடிக்க கூடாது. ப்ளீஸ் ப்ளீஸ் மன்னிச்சு விட்டுங்க, சின்ன பையன் தானே. அடிக்கட்டுமா அடிக்கட்டுமா அடிக்கட்டுமா? நிறுத்துங்க சாமி. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? படிச்சு 90% மேல மார்க் வாங்குறது அவ்வளவு சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க கடவுளா இருக்கீங்க. மத்த விஷயங்கள் ரொம்ப ஈஸி. ஆனா இப்ப இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம்னால உங்களால படிச்சு 90% மார்க் வந்து கண்டிப்பா உங்களால வாங்க முடியாது. நீங்க ஒரு மனுஷனா முடிஞ்சா நீங்க வாங்கி பார்க்கலாம். என்ன யோசிக்கிறாரு? ஒர்க் அவுட் ஆகுதோ? நீங்க ஒரு மனுஷனா என்ன மாதிரி ஒரு சின்ன பையனா எங்க ஸ்கூலுக்கு வந்து எங்க டீச்சர்ஸ் கிட்ட அடி வாங்கி திட்டு வாங்கி இதெல்லாமே வாங்கி 90% மேல மார்க் வாங்கி காட்டுங்க. மத்ததெல்லாம் வந்து பண்றது ஈஸி சாமியா, மத்ததெல்லாம் பண்றது ஈஸி. ஆனா இந்த விஷயம் பண்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வச்சு முடிஞ்சா 90% மேல உங்களோட பவரை யூஸ் பண்ணாம படிச்சு மார்க் வாங்கி காட்டுங்க சாமி. சரிடா, என் சக்தி உபயோகப்படுத்தாம உன் ஸ்கூலுக்கு வந்து சாதாரண மனுஷனா 90% மார்க் எடுத்து காட்டுறேன்டா, காட்டுறேன். டீல் 90% பவர் யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் நம்ம டீல். ஓகேவா? போ. எனக்கு என்ன ஆலோசனை எடுக்கலாம்? வருவாரா இல்லை இது வெறும் மனப்பிராந்தியா? இன்னும் காணமே. நம்மளே டைமுக்கு வந்துட்டோம், இன்னும் அவரை காணோம். நம்ம ஒரு 3 எண்ணி பார்ப்போம். அதுக்குள்ளே அவர் வந்தாருன்னா இது மனப்பிராந்தி இல்லை, உண்மைதான். வரலைன்னா இது ஒரு மனப்பிராந்தி. 3 2
2.5. சரி ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், About 2.2. 1. இன்னைக்கு என்ன லெசன் நம்ம பார்க்க போகிறோம்னா, யாரும் வரவில்லை. எக்ஸ்கியூஸ் மீ சார். யார் நீ? உன்னை நான் பார்த்ததே இல்லையே. நியூ அட்மிஷன் சார். நைஸ். நியூ அட்மிஷனா? அப்படி எதுவும் சொல்லு. உன் பேர் என்ன? என் பேர் சரவணன். எனக்கு இன்னொரு பேரும் இருக்கு. இல்லை, ஒரு பேர் போதும், போய் உட்கார் போ. வா கருப்பு, வெல்கம் டு ஸ்கூல். ம் ஆ சாமி சாமி அங்கே பாருங்க, கிளாஸ் ரூமில் லெசன் எடுக்காமல் ஃபோன் பேசிட்டு இருக்காரு அவர். சார், என்னடா டைம் ஆச்சு சார், கிளாஸ் எடுக்கலையா நீங்கள்? ம் சரி. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இது வந்து ஹென்ஸ் ப்ரூவ்ட். யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? எனக்கு டவுட் இருக்கு சார். நடத்தும் போது என்ன தூங்கிட்டு இருந்தியா? அமைதியா கவனி. எதிர்பார்த்ததுதான். ஓகே, இந்த சம்மை வந்து நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி எடுத்துட்டு வாங்க. புரியுதா? நாங்களே ஏன் சார் ட்ரை பண்ணணும்? நீங்கள் தானே சொல்லித்தரணும். நீ இன்னைக்கு தான் புதுசாக வந்திருக்க, அதனால உன்னை சும்மா விடுறேன். அமைதியாக உட்காரு. என்ன முறைச்சிட்டே இருக்கான்? வெளியே வந்து அடிப்பானோ? ஸ்டூடெண்ட்ஸ், முடிஞ்சது இன்னைக்கு கிளாஸ். எனி டவுட்ஸ்? வேற மறுபடியுமா? சே பித்தாகோரஸ் தியரம். பித்தாகரஸ் தேரமா? Yes, write 500 times. Write 700 times. சார், Write 1000 times. சாமி சாமி சாமி, நோ பவர். சத்தியம் பண்ணியிருக்கீங்க, நோ பவர். இதுக்கே இப்படியா சாமி? இன்னும் நிறைய இருக்கு, நிறைய. சீக்கிரம் எதுவும் சாமி, எக்ஸாம் கூட படிக்கணும். இது வேறையா? A plus B square is equal to A square plus B square சொல்லுவாங்க. டேபுட்டா, யார் அது புதுசா இருக்கு? இது குரூப் ஸ்டடிப்பா, குரூப் ஸ்டடி. ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்டு, நியூ அட்மிஷன். ஓ சரி சரி, பாடுங்க பாடுங்க பாடுங்க. முடிச்சாச்சு. முடிச்சிட்டிங்களா? தோ. சரி, எக்ஸாம் படிங்க சாமி. நீ படிக்கல? நான் படிச்சுக்கிறேன், நீங்க படிங்க. டேபுட்டா, இவ்வளோ சவுண்ட் வச்சா எப்படா படிக்கிறது? ஆஃப் பண்ண சொல்றா. நீங்களே சொல்லுங்க சாமி.
நானே சொல்றேன். பா 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 என்னடா இப்படி கத்திக்கிட்டு இருக்க? சவுண்டை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கப்பா, படிச்சுட்டு இருக்கோம்ல. ஆமா, நீ படிச்சு 5 6 ஆச்சு. பிரேக்கிங் நியூஸ் போயிட்டு இருக்கு. இதை கண்டுக்காம அப்படியே படிக்கலாம் விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, தேங்க்யூ. கேட்டிங்களா சாமி? இதுதான் நடக்கும். படிங்க, அப்படியே படிங்க, வேற வழி இல்லை. இவனே படிக்க கூடாம அவனை படிக்க சொல்லிட்டுருக்கான். டிவி எப்படி ஆஃப் ஆச்சு? சாமி என்ன, நான்லாம் எதுவும் பண்ணல. ஓஹோ, ரைட். பிதா கிறிஸ்துவிடம் போகணும். ஏய் புட்டா, நிறுத்த சொல்றாதே. சாமி, உங்களோட கோயில்ல தான் வந்து திருவிழா அவங்க பக்தர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் எப்படி போய் ஸ்டாப் பண்ண முடியும்? எங்க வீட்லயே எனக்கு ரைட்ஸ் இல்லை, அந்த கோயில்ல எப்படி ரைட்ஸ் இருக்கும்? என் பக்தர்கள் சந்தோஷமா இருக்காங்க, பாத்துக்கிறேன். சந்தோஷமா இருக்கு. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். குட் மார்னிங் சார். தம்பி சரவணா, இம்போசிஷன் எழுதிட்டு வந்துட்டியா? கொண்டா, இந்தாங்க. எல்லாமே தப்பு. சார், கரெக்டாக தான் எழுதிட்டு வந்திருக்கேன். ஓ, உனக்கு எல்லாம் தெரியுமோ? அதே கேள்விகள், அதே கேள்விகள். அப்ப நீயே வந்து பாடம் எடு. இதெல்லாமே நீ தானே எழுதுன? இங்க எழுதுனது வாயால சொல்லு பார்க்கலாம். சொல்றா, தெரியாதுல்ல? நாளைக்கு இதே 5000 டைம்ஸ் எழுதிட்டு வா. சாமி 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 சாமி, கோப்பட்டு எதுவும் பண்ணக்கூடாது நீங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. என்ன பண்ண போறீங்க? இனி என் எல்லையில என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு பாருங்க.